நாடு முழுவதும் இணையவழி மூலம் ரூபாய் 200 கோடிக்கு மேல் மோசடி செய்த இருவரை கைது செய்த சைபர் கிரைம் போலீசார் இவ்வழக்கில் தொடர்புடைய பலரை தேடி வருகின்றனர். புதுச்சேரியை சேர்ந்த மகேஷ்குமார் என்பவருக்கு ஆன்லைன் பகுதி நேர டைப்பிங் வேலை இருக்கிறது என கூறி அவருக்கு 11 மாத கால வேலை செய்ய போலியான ஒப்பந்தம் மற்றும் லிங்க் அனுப்பப்பட்டுள்ளது. அந்த லிங்கின் மூலம் மகேஷ்குமார் அவர்கள் கொடுத்த வேலையை செய்து வந்துள்ளார். இதற்கிடையே அவர்கள் கொடுத்த குறிப்பிட்ட காலக்கெடுவில் வேலையை செய்து முடிக்காததால் மகேஷ்குமார் மீது வழக்கு பதிவு செய்யப்போவதாக மிரட்டி அவரிடம் இருந்து 4,68,127 ரூபாய் பெற்று மோசடி செய்துள்ளனர். இதுகுறித்து புகாரின் பேரில் சைபர் கிரைம் சீனியர் எஸ்பி நித்யா ராதாகிருஷ்ணன் உத்தரவின் பேரில் இன்ஸ்பெக்டர்கள் தியாகராஜன், கீர்த்தி தலைமையிலான போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தினர். அதில் மோசடி செய்யப்பட்ட பணம் சென்ற வங்கிக் கணக்கை கொண்டு மும்பையை சேர்ந்த சிவப்பா லக்ஷ்மண் பானே, உதயபான் நானே பொபோடோ ஆகியோரை குஜராத்தில் வைத்து கடந்த 20 நாட்களுக்கு முன் கைது செய்தனர். பின் அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் இந்த மோசடி கும்பலுக்கு மூளையாக செயல்பட்டது ஒடிசாவை சேர்ந்த கங்கு சரண் சிவரசம், பணிகராகி அபிஷேக், ஜகத் நாயக் என்பதும் அவர்கள் இருவரும் துபாய் சுற்றுலா சென்றிருப்பதும் தெரியவந்தது. இதையடுத்து அவர்கள் வெளிநாடு தப்பி செல்லாமல் இருப்பதற்காக உடனடியாக மத்திய இமிகிரேஷன் துறைக்கு லுக் அவுட் நோட்டீஸ் அனுப்பப்பட்டது. இந்நிலையில் சுற்றுலா முடிந்து கடந்த 24ஆம் தேதி மும்பை விமான நிலையத்திற்கு வந்த இருவரையும் புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் புதுச்சேரி அழைத்து வந்து விசாரணை நடத்தியதில் அவர்கள் பல்வேறு பெயர்களில் 35 போலியாக நிறுவனங்களை உருவாக்கி அதில் வங்கி கணக்கை இணைத்து மோசடியாக சம்பாதிக்கும் பணத்தை எடுத்துள்ளது தெரியவந்தது. மேலும் இவர்கள் மீது இந்தியா முழுவதும் 1500 ஆன்லைன் மோசடி வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதும் இதுவரை 203 கோடி ரூபாய்க்கு மேல் பொதுமக்களின் பணத்தை மோசடி செய்துள்ளதும் 23 மாநில போலீசார் இவர்களை தேடி வருவதும் தெரியவந்துள்ளது. கைது செய்யப்பட்ட இருவரிடமும் இருந்து ரூபாய் 4,68,000 ரொக்கம் மற்றும் மோசடிக்கு பயன்படுத்திய மொபைல் போன்கள், சிம் கார்டுகள், வங்கி புத்தகங்கள் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. தொடர்ந்து இருவரையும் நேற்று கோர்ட்டில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். இந்த வழக்கில் தொடர்புடைய மேலும் பலரை கைது செய்யும் நடவடிக்கையில் சைபர் கிரைம் போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர். இதற்கிடையே சைபர் மோசடி வழக்கில் சிறப்பாக செயல்பட்ட முக்கிய குற்றவாளிகளை விரைந்து கைது செய்த சைபர் கிரைம் போலீசாரை சீனியர் எஸ்பி நித்யா ராதாகிருஷ்ணன் பாராட்டினார்.